வணக்கம் இது உங்கள் கட்டல் எழுது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் குழந்தைகளுக்கு எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்கள எப்படி ஈஸியா வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கற சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சில குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கலாம் சில குழந்தைங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க இல்ல சில குழந்தைகளுக்கு வந்து தப்பு வந்துருமோ நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கற பயத்தினாலயே வந்து அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேட் பண்ணனும் அவங்க வந்து தப்பு பண்ணாலும் இட்ஸ் ஓகே அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம தப்பு பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போம் இட்ஸ் ஓகே அப்படினு சொல்லி அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும் நம்ம எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணனும் அப்பதான் அவங்க வந்து தப்பு பண்ணாலும் இட்ஸ் ஓகே அப்படினு வந்து ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம வந்து பிரஷரைஸ் பண்ண கூடாது இங்கிலீஷ்ல பேசு அந்த மாதிரிலாம் வந்து பிரஷர் பண்ண கூடாது அவங்கள ஒரு டிஃபரண்ட் வேஸ்ல வந்து என்கரேஜ் தான் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணனும் பிரஷர் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம எப்படி குழந்தைகளுக்கு கான்ஃபிடன்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைங்க கிட்ட வீட்டில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து லாங் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஈவன் அவங்க வந்து ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணால் கூட வந்து இட்ஸ் ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் லாங்காக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி 2 சென்டென்ஸ் லாங்காக பேசணும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இனிஷியல் டேஸில் அதே மாதிரி நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாமல் யாரையுமே நீங்கள் வந்து இன்டரப்ட் பண்ண விடக்கூடாது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம் பேசுறதுக்கு வரல நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க மைண்டில் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணவே மாட்டாங்க ட்ரை பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவங்களோட இங்கிலீஷ் பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தனா அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடும் பேசணும் அப்படின்றதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அந்த மாதிரினா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபெமிலியராக இருக்கிற டாபிக்ஸ் அவங்க எந்த டாபிக்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்போ தான் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வரும் அவங்களுக்கு தெரியாத டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாலேஜே இல்லாமல் அவங்களால வந்து பேச முடியாது அண்ட் அடுத்தது நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுக்கு இன்கேஸ் புரியல அப்படின்னா உங்களோட மதர் டங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினுக்குரிய மீனிங் அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்கள் குழந்தையோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமை வந்து ஷார்ட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஒரு 5 or 10 மினிட்ஸ் கூட போதும் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலுமே அந்த டைம் வந்து ஃபன்னாக இருக்கணும் ஜாலியாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரியா இருக்கணும் அடுத்தது மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இல்லைனா ஏதாவது ஒரு டாய் பற்றி அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அவங்க பேசி முடிச்சோன்னா மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து தப்பு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளீட்டாக பேசி முடித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மிஸ்டேக்ஸை அதுவும் பாயிண்ட் பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி பேசிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் திருப்பி அது மாதிரி வந்து பேசுங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் நீங்கள் எப்போயுமே ஹெல்ப் பண்ண இருக்கீங்க அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து புரியும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நிறையா வந்து கேம்ஸ் மூலமாக அவங்கள வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம் நிறைய ஒக்காபுலரி கேம்ஸ் இருக்குது வீட்லேயே ஃபேமிலியோடு விளையாடுற மாதிரியான நிறைய கேம்ஸ் இருக்குது அந்த கேம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமையும் வந்து ஃபன்னாக ஷார்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வீட்லேயும் விளையாடலாம் இல்லை வெளியில் போகிறீங்க ஏதாவது ஒரு வாக் போகிறீங்க இல்லை காரில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது வெயிட் பண்ணுறீங்க அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடலாம் இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து உட்காந்து விளையாடுங்க ஏதாவது ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க டெய்லி இல்லைனா வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் வந்து கொண்டு வாங்க இந்த மாதிரி விளையாடுறதுனால நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களும் வந்து ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சா ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் திங் வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும்
புக்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி வந்து ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு டைம் பெட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்து நீங்கள் வந்து படிங்க. நீங்கள் வந்து படித்து காட்டும்போது இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த சென்டென்ஸ் அவங்களுக்கு புரியுதான்னு முதல்ல வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா மீனிங் தெரியாமல் அந்த ஸ்டோரியும் அவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுகிறதுக்கும் வந்து அது வாய்ப்பு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு மீனிங் வந்து புரியுதான்றதை வந்து செக் பண்ணுங்கள். ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, இது என்ன, இங்கே என்ன நடக்குது, இது என்ன ஆச்சு, அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ கரெக்டாக சொன்னாங்க, அவங்களுக்கு மீனிங் புரியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து புக்கை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து ரீட் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் மதர் டங்கில் அந்த சென்டென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ தட் ஒவ்வொரு சினாரியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு மீனிங் புரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி மதர் டங்கில் சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நிறைய புக்ஸ் படிங்க. புக்ஸ் படித்தாலே வந்து ஒகாபுலரி ஸ்கில்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நிறையா நீங்கள் வந்து புக் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் கேட்கும் போது அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வேர்டில் ஆன்சர் பண்ணால் கூட வந்து இட்ஸ் ஓகே. ஸோ அது மாதிரி வந்து நிறைய இன்ட்ராக்டிவ் வேல அந்த புக் ரீடிங் செஷனை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். அண்ட் அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாடலாம். ஸோ நான் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் அதை வந்து தனியாகவே வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ மெயினாக நீங்கள் வந்து உங்களோட பார்ட் வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருங்க. அண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க சின்ன விஷயம் ஒரு சென்டென்ஸ் பேசினா கூட அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.